வராது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அதுதானே? ஆமா. அவங்க வந்து எப்படி குக் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்த அந்த யூடியூபர் இருக்கார்ல, ஒரு யூடியூபர் வந்தாரே, ம். அந்த மாரி தான் கண்டிப்பா குக் பண்ணுவாங்க. அப்புறம் ஓ! ஏதோ படம் ஓட்டிட்டு இருந்தாரே! ம். ஆமா. அந்த மாரி குக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பிபில ஒருத்தவங்க வந்து தர்ஷின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. லாஸ்ட் சீசன்ல சும்மா அழுந்துகிட்டு, நடிச்சுக்கிட்டு சீக்கிரமா தூக்கிட்டாங்க. ம். அதே எக்ஸாக்ட்லி தான் இவரோட ஒய்ஃப். ஸோ அதே மாரி பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இவங்க வந்து சூப்பரா குக் பண்ணுவாங்கன்னு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. அதாவது ரொம்ப இந்த பப்ளிசிட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சீன் நெறைய போடுவாங்கன்ட்டு தேவையில்லாம. கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க ரொம்ப சீன் போடுறாங்கன்னு பார்த்தாலே தெரியலையா? மொத கட்டத்துல இருந்தே அப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உப்பு சப்பு இல்லாதது இல்ல. அப்படியெல்லாம் பேசுனாங்கல்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் புரியாது போல. ம். அப்படின்னு மாரி பேசுனாங்க. ஆனா இன்டர்வியூல வேற மாரி பேசுனாங்க. வேற இடத்துல வேற மாரி பேசுறாங்க. இந்த கொஞ்சி கொஞ்சி பேசுறது எதுக்குன்னு நம்மளுக்கு புரியல. ஆனா வந்து அந்த மாரி தான் அவங்க பண்றாங்க. ஸோ ம். அவங்க வந்து நல்லா சமைக்க மாட்டாங்க. பட் நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ம். கொஞ்சம் டீ குடிச்சுக்கலாமா? அப்புறமேட்டும்?